வாழ வைக்கக்கூடிய வார்த்தைகிட்ட வந்திருக்கோம். தேவன் ஈசாக்க வாழ வச்சது நமக்கு தெரியுதுங்க. அதே போல இன்னைக்கு என்னையும் தேவன் வாழ வைப்பார். ஆமென். பஞ்சத்தின் மத்தியில மூட்டை கட்டுறவன் ஒரு ஸ்டாண்டர்டான வாழ்க்கைக்குள்ளார வரான். எப்படி வரான் தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுத்த வார்த்தை அவனுக்கு தெரியுது. அங்க சொல்றாரு பாருங்க, நான் உன் தகப்பனுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன். அன்னைக்கு ஆபிரகாம் கிட்ட வாக்கு பண்ணிட்டாரு, பிளஸ் உடன்படிக்கையும் பண்ணிட்டார். ரெண்டுமே அப்படி செஞ்சதால ஈசாக்கே சரியில்லைனாலும் ஆபிரகாம் நிமித்தம் ஈசாக்கிட்ட தேவன் வருகிறார். ஆனா ஈசாக்கிட்ட வரும்போது ஈசாக்கு சரியா இருக்கிறான். நீ எதை உங்ககிட்ட சொல்றேன், ஆண்டவர் உங்ககிட்ட வரும்போது வார்த்தைகள் வரும்போது இது வரைக்கும் நீங்க சரியில்லை, பரவாயில்ல, இன்னைக்கு சரியாகணும். எத்தனை ஆமென் சொல்லுது? ஏன்னா ஒவ்வொரு நாளத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் கத்த தருணத்தை கொடுக்குறாரு, நமக்காக கொடுக்குறாருங்க. இது வரைக்கும் நீ சரியில்லை, பரவாயில்ல, இன்னைக்கு மாறு. இன்னைக்கு மாறுனா இன்னைக்கு உங்க வாழ்க்கை துவங்குச்சுனாவே சீக்கிரம் அந்த காரியத்தை நம்ம பண்ணலாம் முடிச்சு. அப்ப ஈசாக்கு கிட்ட வரும்போது அவர் முடிவு பண்ணிட்டாரு ஈசாக்கை இப்படிதான் ஆஸ்வதிக்கணும்னு. நீ கத்தர் முடிவு பண்ணிருக்காருங்க, நம்மளை இப்படிதான் ஆஸ்வதிக்கணும்.